தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது என்று நாம் அறிந்த ஒரு பேருண்மை. இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு அரசியல் களத்திற்கு வந்த பிறகு மிகப்பெரிய அளவிற்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாம் ஆட்டம் கண்டு உள்ளார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய வாக்குகள் தான் அந்த 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கும் வெற்றி வாய்ப்பை பறிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கின்றது. எனவே நாம் தமிழர் கட்சியை அகற்றிவிட வேண்டும், ஒழித்துவிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதுவரை தமிழ் மண்ணில் எத்தனையோ கட்சிகள் போட்டி போட்டிருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுவரை தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் டஃப் கொடுக்கக்கூடிய கட்சியாக உருவெடுத்து இருக்கின்றது. எனவேதான் நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்று படாத பாடுபட்டார்கள் எல்லா தேர்தல்களிலும் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். மேலும் நாம் தமிழர் கட்சி அடுத்த தேர்தலில் இருக்குமா என்று கூறிய நபரும் கூட பிறகு என்ன ஆனது என்றால், நாம் தமிழர் கட்சி இத்தனை போராட்டங்களுக்கும் நடுவே நிற்கின்றது, அதை சாதாரணமாக எடை போடக்கூடாது என்று அந்த நபரே கூறினார். அந்த நபர் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். மேலும் இது போன்று நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியை அழிக்க நினைத்தவர்கள், நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு கண்ணை வைத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மேலும் நாளைய எதிர்கால தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை தன்னகத்தை கொண்டு ஆட்சி கட்டலில் அமர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றது. யார் வேண்டுமானாலும் வாழலாம். நாம் தமிழர் கட்சி மேலும் நாம் தமிழரில் இருக்கக்கூடிய அந்த தமிழர் என்ற ஒற்றை வார்த்தை தான் ஆள வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்துவிட்டால் என் மலையையும் என் மண்ணையும் என் ஆற்றையும் மேலும் என் இயற்கை வளங்களையும் அவர்கள் சுரண்டி கொளுத்து விட்டார்கள். ஆனால் எங்களுக்கான அந்த வளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. இது எங்களுக்கான வளங்கள் மட்டுமல்ல, நாளைய தமிழ் சமுதாயத்திற்கான வளங்கள். அந்த வளங்கள் எல்லாம் திருடப்பட்டு விட்டன என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் மிக முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இதற்காகவே நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் போராடி வருகின்றது. மேலும் நாம் தமிழர் கட்சி தமிழை அடிப்படையாக கொண்டிருப்பதாலும் தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதாலும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க கூடிய ஒரு விடயம் என்பது அனைவருடைய கடமையாக, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த செய்தி, அந்த செயல் என்பது தமிழர்களுடைய கடமையாக தற்பொழுது மாறி நிற்கின்றது. எனவேதான் நாம் தமிழர் கட்சியை அகற்றிவிடவும் முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றார்கள் எதிர்த்தரப்பினர் என்று கூட கூறலாம். தமிழர்கள் மனதில் தற்பொழுது செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். விவசாய சின்னமும் ஏர்களப்பையோடு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தேர்தலிலும் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவிகித உயர்வை அனைவரும் பார்க்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவிகித உயர்வு என்பது சாதாரண விடயமல்ல. காசு பணம் கொடுக்காமல், கோழி பிரியாணி கொடுக்காமல் தொடர்ச்சியாக மக்களின் பிரச்சனைகளை மட்டும் மனதில் கொண்டவர்களாக அவர்கள் செயல்படுவதால் அவர்கள் மீது மக்களுக்கு தனி மரியாதையும் மதிப்பும் எப்பொழுதுமே இருக்கின்றது. எனவேதான் 8.2% மேல் வாக்குகளை பெற்று தமிழ் மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்து நிற்கின்றது. தமிழகத்தில் இதுவரை தமிழ் மண்ணில் எந்த ஒரு கட்சியும் செய்யாத சாதனையை நாம் தமிழர் கட்சி செய்திருக்கின்றது. படிப்படியான முன்னேற்றமாக இருக்கின்றது. மேலும் பெரிய அரசியல் பின்புலமெல்லாம் இல்லாமல் தொடர்ச்சியாக சாதாரண மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. மேலும் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு வளர்ந்தும் நிற்கின்றது என்பதை கூறிக்கொண்டு 2026 நாம் தமிழர் கட்சி நாடாக மாறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.